மாநிலங்களவை தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக கமல் வருகை தந்துள்ளார். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை தேர்தலுக்கான காலி இடங்கள் அறிவிப்பிற்கான தேர்தல் என்பது நடைபெறவிருக்கிறது. இதுல திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் இன்று தன்னுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய நிலையில நடிகரும் மக்கள் நீதி மையத்துடைய தலைவருமான கமலஹாசன் தன்னுடைய வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்கிறார். அதற்காக சில நிமிடங்களுக்கு முன்பு அவர் தலைமைச் செயலகத்தில் வந்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் 6 பேருடைய பதவிக்காலம் என்பது முடிவெடுக்கிறது. குறிப்பாக திமுகவை சேர்ந்த வில்சன், சண்முகம், அப்துல்லா, அதே போல பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ், அதிமுகவுடைய சந்திரசேகர் ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் அடுத்த மாதம் நிறைவு பெற இருக்கிறது. இதனால இதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த ஜூன் 2ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்று திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர் தன்னுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. இதற்காக தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக நடிகரும் மக்கள் நீதி மையத்துடைய தலைவருமான கமலஹாசன் வந்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தன்னுடைய வேட்புமனுவை இன்றைக்கு சுமார் 12 மணி அளவில் அவர் தாக்கல் செய்யவிருக்கிறார். அதிலும் மிக குறிப்பாக சட்டப்பேரவையுடைய இணை செயலாளர் சுப்பிரமணியனிடம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்க 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. அந்த அடிப்படையில திமுக சார்பில் 3 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கூடிய இடங்கள்ல கமலஹாசனுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதே போல அதிமுக சார்பில் 2 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே இந்த 6 இடங்களும் போட்டியின்றி அவர்கள் தேர்வாருக்கான வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் வரக்கூடிய 10ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அன்றைய தினம் பரிசீலனை நிறைவு பெற்றதற்கு பிறகு இந்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வாருக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில திமுக சார்பில் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் சிவலிங்கம், அதே போல மாநிலங்களவை உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் வில்சன், அதே போல கவிஞர் சல்மா ஆகிய 3வரும் திமுக சார்பிலும், அதே போல மக்கள் நீதி மையத்தின் சார்பில் அக்கட்சியுடைய தலைவர் கமலஹாசனும் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இருக்கக்கூடிய ஐஎஸ் இன்பதுரை, அதே போல தனபால் காஞ்சிபுரம் மாவட்ட அவைத்தலைவர் வரக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் ஆகியோரும் அதிமுக சார்பில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. திமுக மற்றும் மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் 4 பேரும் வேட்புமனுவை தாக்கல் செய்ததற்கு பிறகு 12:50 மணிக்கு மேல், அதாவது சுமார் 1 மணி அளவில் அதிமுக வேட்பாளர்கள் அக்கட்சியுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில தன்னுடைய வேட்புமனுவை 1 மணி அளவில் தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.